யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் somebody can read in the mic. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இல்லை பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெயத்தை நாம் காண்கிற ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல சொல்கிறாரு, பயராதீங்க, பயப்படாதிருங்கள். நமக்கு இந்த பயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? எந்த நேரமும் இவ்வளவு நேரத்தில் பயத்தோடு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை தேவன் தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். நமக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். என்னையெல்லாம் நீங்கள் தவிழ்ந்துக்கிட்டு போவீங்க, நீங்கள் நடக்கவே மாட்டீங்கன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு வித பயம் நம்மளுக்கு என்ன ஆகுமோ விட்டோனலாம், ஏன்னா இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பயம். உண்மை தானே? ஒரு காரியம்னு வந்துட்டா திருமணத்துக்கு முன்னாலே ஆசாமிங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வர புருஷன் எப்படி இருப்பாருன்னு தெரிலைங்க, இந்த மாதிரி சிரிச்சு அவங்க பேச விடுவார், அவர் வரவர் உம்மனா கொஞ்சம் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், நான் எப்போதும் பிரைட்டாக சிரிக்கிற ஆள், அவர் வரவர் என்னை ஆஃப் பண்ணுற மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுறது? இது திருமணத்துக்கு முன்னால் வர கவலை. திருமணத்துக்கு பின்னால் வர கவலை என்ன தெரியுமா? எவ்வளவோ இழந்துட்டேன், என் சுதந்திரத்தையே இழந்துட்டேன். இதெல்லாம் என்னது? ஒரு கவலை, ஒரு பயம். இனி எப்படி இருக்கும்னு தெரியலங்க, பார்த்தாலே பயமாக இருக்குதுன்னுவாங்க. தயவுசெய்து அப்படி இருக்கவங்களாம் கல்யாணமே பண்ணாதீங்க, பேசாமல் ஜாலியாக ஃப்ரீயாக விட்டுட்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். அவர் சொல்கிறாரு, மோசே ஜனங்களை. இப்போ நிலைமை என்னன்னா, நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, ஹீ இஸ் அ மாஸ்டர் பிளானர். ஹல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரத்தின் முதல்லேருந்தே அப்படியே கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு போவோம். அவர் சொல்கிறார், மோசேக்கு ஆர்டர் பண்ணுறாரு. இப்போது மோசே ஒரு தலைவனாய் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து அவர் கூட்டி கொண்டு வந்து ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு அவங்கள எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு போகிறார். இப்போ வனாந்திரம். இப்போ இதில் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நெருக்கம் வருது பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன, ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக மோசே ஒன்று தான் மண்டையிடி வாங்கிட்டு என்ன பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் என்னத்தை செய்கிறது, என்னத்தை போய் அப்பப்போ என்ன பண்ணுவார், தேவ சமூகத்தில் நின்று கதறி அழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக என்ன சொல்லுகிறேன். இதுங்க முரட்டாட்டமான ஜனங்கள், அதாவது அது இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே யார் தலைமைத்துவத்தில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. எல்லாத்தையும் கட்டி இழுத்து ஒன்று சேர்த்து ஒருமனப்பட வைத்து இந்த வண்டியை ஓட்டுறாங்க பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. ஸோ ஈரோத் என்னும் அந்த பள்ளத்தாக்கின் பக்கத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணணும், பாளையம் இறங்கணும், அங்கே செட்டில் ஆகணும்னு சொல்லிடுறாரு. மோசேயும் சொல்லிட்டாரு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி வராங்க. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள்.
அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் உடனே எல்லாருக்கும் என்ன, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், ஆண்டவர் நமக்கு நன்மையை சொல்லிவிட்டார். நம்ம எப்போ அதுக்கு வரணும்னா காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு இடையில வச்சு சுழுக்கெடுப்பார் பாருங்கள், அது யாருக்கும் தெரியவே தெரியாது. அவர் நம்மளை எப்படி புடமிட்டு, ஏன்னா இது இந்த உலகமோ, இந்த உலகத்தின் காரியங்களோ, நம்முடைய திருமண காரியங்களோ, நம்முடைய பிள்ளை பேறுகளோ, நம்முடைய உலகத்தின் ஆசீர்வாதங்களோ, இதெல்லாம் ரெண்டாம் தரம். வாட் இஸ் த ப்ரையாரிட்டி அண்ட் த பிரைமரி திங் இன் ஆர் லைஃப்? டு கோ டு ஹெவன் அண்ட் பி வித் ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை முரட்டாட்டமான ஜனங்களே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம வரலையே, ஆண்டவர் சொன்னாரேன்னு பார்த்தா முதலுக்கே மோசம் போகிற மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கும். தேவன் சொன்னாரே, ஈரோடு பள்ளத்தாக்கிலே நான் செட்டில் ஆகிவிட்டேன், இப்பொழுது என்னடா எதிரி என்ன பண்ணுறான், என்னை கிட்டி வாரான், எல்லாம் நடுங்கிட்டு இருக்குதுங்க அத்தனையும். இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்க சொன்னார், ஆண்டவர் இந்த திருமணத்தை செய்ய சொன்னார், ஆண்டவர் என்னை இதை செய்ய சொன்னார், இந்த ஊழியத்தை செய்ய, எல்லாம் பண்ணும் பொழுது there is a challenge always. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எதையும் நம்ம எளிதாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படியோ லட்டை தூக்கி கையில் கொடுத்து இந்தாமா சாப்பிடுன்ற மாதிரி இருக்காது. நல்லா யோசித்துங்க. we need to grow in our spiritual standards. why the Lord allows certain things in our life? எந்த நேரமும் புசி பாட்டில் வச்சுட்டு ஜப்பு ஜப்புன்னு குடிக்கிற குழந்தைகளாய் நாம் இராமல் புருஷர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுதான் அழைப்பு. நான் இன்னும் குழந்தையாகவே இருப்பேன், நான் ஒரு அழுத உடனே எனக்கு பால் வந்துடணுன்னா வராது. இன்னைக்கு ஆண்டு சொல்கிறது, யூ நீட் டு நோ த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காட், ஹவு ஹீ டீல்ஸ் வித் பீப்புள். அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம், ஈரோத்துக்கு வந்துட்டாங்க, மோசே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ அவருக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் டோட்டலாக எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தேவனை நோக்கி கொண்டிருக்கிறார். அவர் பேச வேண்டும் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது என்ன நடக்குது, எகிப்து சேனை ஃபுல்லாக சேனை கட்டி ராஜா என்ன பண்ணுறாரு, பார்வோன்னு போப்பா இவங்களை விட்டுறக்கூடாது, விட்டுட்டோமே நம்ம ஏன் விட்டோன்ட்டு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டோம் என்று நாம் நினைத்தாலும் சத்துரு ஏதோ ஒரு வகையில் நம்மை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டே இருக்கிறான். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். He is chasing us. ஒருவேளை ஒரு மரணம் நம்மை விரட்டி கொண்டிருக்கலாம், பயம் நம்மை விரட்டி கொண்டிருக்கலாம், தனிமைகள் நம்மை விரட்டி கொண்டிருக்கலாம், அல்லாவிட்டால் சாவுக்கேதுவான மரணங்கள் நம்மை விரட்டி கொண்டிருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டவுடனே ரொம்ப ரோசியாக நல்லா இருக்கும்னு யோசனை, ஆனால் இது இப்படி இருக்குதேன்னு நம்ம கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விரட்டல் மாத்திரம் இல்லாட்டினா நீ வறட்சி போயிடுவான்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கூல் ஜோன். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டார், காத்திருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டுன்னு ரட்சிப்பையே நாம் இழந்து போகக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், why there is a constant pressure always upon us. இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு அருமையான மகளேமானே, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால தான் உன்னை எப்படியாவது என் கூட தள்ளின்னு போயிடணும்னு நான் வச்சுருக்கிறேன். அவர் சொல்கிறார், எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே, உன்னை விட்டுட்டு நான் எப்படி பரலோகத்தில் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதனால் never feel disgusted or frustrated about anything. எனக்கு இன்னும் கல்யாணம் இல்லையே, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையே, எனக்கு இன்னும் அது வரலையே, இது வரலையே.
நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, நான் ஜெபிக்காமல் இருக்கேன்னா, ஊழியம் செய்யாமல் இருக்கேன்னா. அப்படி ஊழியம் செய்ய தொடங்கின உடனே டன்ஸ் ஆஃப் மணி வந்துடும் நினைப்போம், வராது. கர்த்தருடைய கிருபையில சொல்கிறேன், 45 வருடங்கள் ஊழியத்தின் பாதையிலே முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கொள்ள சொத்து வித்ததுனால ஆண்டவர் ஒரு காரை நமக்கு கொடுத்துருக்குறார். அது எனக்கு தேவை. மற்றபடி எக்ஸ்ட்ரா இது ஒன்றுமே கிடையாது. ஆனம் பார்த்த பூமி மாதிரி தான் இன்றைக்கும் 1 to 1 இட் இஸ் ரன்னிங் பை காட்ஸ் கிரேஸ். ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை தேடி ஸ்தோத்திரம் பண்ணி இருக்குதோ இல்லையோ அந்த முகம் மலர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கேள்விங்களாம் பாருங்கள், சிரிச்சிட்டே உட்காந்துருப்பார். எங்களை பாருங்கள், எல்லோரும் சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பது தான். that is our audacity. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ வேதனை இருந்தாலும் இதன் மத்தியிலும் சிரிப்பதற்கு கிருபை வேணும்னா இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். இங்கேருந்து பார்த்தா எத்தனை முகங்களை பார்த்துட்ருக்கேன் தெரியுமா. ஏன் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் எலியாவை காட்டிலும் நல்லவன் அல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், 30 வருஷம் கடப்பான்ஸில் போட்ட மாதிரி உன்னை உட்கார வச்சுருவார். இங்கே கேட்கவே கேட்காதீங்க அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட. எஸ்கேபிசம்மா இருந்து அனுபவிங்க. ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை உருமாற்றும் ஆண்டவரே, என் கேரக்டரை மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் உள்ளிந்திரிங்களை மாற்றுங்க ஆண்டவரே, வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருக்கோம். என் கசனெல்லாம் உட்காந்துக்கிறாரு, அவங்க மனைவியெல்லாம். தே நோ லைக் அ பட்டர்ஃப்ளை ஐ யூஸ் டு பி. ராணி ராகனா கலக்கிட்டு இருப்பேன் எங்கே உட்காந்தாலும். ஆனால் இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு கலக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த நெருக்கம் பாருங்கள், கிட்டி வந்தார்கள். அதை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. 10ஆம் வசனம் அதில் தான் சொல்கிறாங்க, பார்வோன் வரான உடனே மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நம்மெல்லாம் சில நேரம் கூப்பிடுவோம், சில நேரம் விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூப்பிடல் எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக சூப்பராக ரெகுலராக இருக்கட்டும்ன்ற. ஹல்லேலூயா. தேவையெல்லாம் கர்த்தாவே, இல்லாட்டினா மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம். இல்லைங்க, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதியை எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்லி வருவேன். நான் உயிருள்ள நாள் வரைக்கும், இல்லைன்னா அவர் வருகை வரைக்கும். இன்றைக்கி அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒன்று தேவை. ஹல்லேலூயா. அப்போது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நல்லா ஜாலியாக வந்தவங்க இப்போது மோசையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து என்னை சாத்துனீங்க. பாருங்கள், யார் பக்கமாக நம்மளை நடத்துகிறவங்க, நமக்கு ஜெபிக்கிறவங்ககிட்ட போய், யார் சிஸ்டர் இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க, இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குதா, இதுக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேனா, இதுக்கு தான் என்னை மீட்டிங் கூட்டிகிட்டு போனீங்களா? தயவுசெய்து கேட்கவே கேட்காதீங்க. நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிடும். உங்களுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ வேதனையில் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர்கள் மோசேயை பிடித்து கொண்டு பயங்கரமாக எங்களை விட்டுருங்க சாமி, நாங்கள் போயிடுறோன்ற அளவுக்கு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதன் மத்தியில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ அழைக்கப்படுகிற ஒரு நோக்கம் என்னன்னா, to really be bold in those situations and face things boldly and really go forward. Hallelujah. முன்னேறணும், தைரியமாக இருக்கணும், சவால்களை சந்திக்கணும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அசரவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, ஹர்ட் ஆகாதீங்க, ஊண்டட் ஆகாதீங்க. எது சொன்னாலும் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லவே இல்லை, இதுக்கெல்லாம் சாகணும் நம்ம. ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் we need to die. அப்போ தான் நம்ம பரலோகம் போக முடியும். என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் மருமகன் இப்படி திட்டான்,
என் பிள்ளை இப்படி பேசுது, பைபிளை தூக்கிட்டு போயிட்டு வாரியே அப்படின்ட்டுன்னு என் புருஷன் ஓயாமல் என்னை திட்டிட்டு நடக்காரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோம். நீங்கள் ஜாலியாக ஆண்டவரோட இணைஞ்சி நீங்கள் நடக்க நடக்க கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், உங்களை ஸ்டேபிளாக நடத்துவார். நெருக்கத்தின் மத்தியில் தான் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வரும். எப்போதும் நல்லா கவனிச்சிங்க. எப்போ ரொம்ப நெருக்கடி, பண நெருக்கடி, ஒரு காரியத்தை சாதிக்கணும், ப்ரெஷர்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். இதுக்கு தீர்க்க தரிசனமாய் கத்து ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது சோர்ந்து பாருங்க. அந்த நேரத்தில் டோன்ட் கிவ் அப். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஒரு விசாலத்தை உனக்கு நான் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஒரு வேளை பண விசாலமாக இருக்கலாம், இட விசாலமாக இருக்கலாம், உன்னுடைய சுகத்தின் விசாலமாக இருக்கலாம். நான் தான் இப்போ அதை ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரெஷர் டூ மச்சாக இருக்கிறத பார்க்குறேன். நான் கூட நினச்சேன், என்ன ஆண்டவரே இப்படி இருக்குதுன்னு. நம்மெல்லாம் அழுதாலும் கொண்டாலும் அவர் சட்டையே பண்ணிக்க மாட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? நம்மெல்லாம் புருஷன்கிட்ட 2 ஆள் என்னதான் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் மனசு அப்படியே உருகி போயிடும். அடுத்த நிமிஷம் சொல்லுமா அப்படின்னு வர அந்த கதை அந்த மனவாளன்கிட்ட கிடையாது. ஹல்லேலூயா. அழுறியா அழு, என்ன திமிரணுமோ திமிரிக்கோ, நான் செய்ய நினைக்கிறத செஞ்சே ஆவேன்னுட்டுன்னு அவர் என்ன பண்ணுவார்? தான் வேலையை பார்த்துக்கிட்டே போவார். நீ என்னைக்கு முக மலர்ச்சியோட லார்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, எல்லாம் என் நன்மைக்கு தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்மைல் கொடுக்குறோம் பாருங்கள், டப்புன்னு அவ்வளோ நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நன்மைக்கு எதுவாய் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Learn to rejoice in the Lord always. கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவம். புருஷன்கிட்ட போய் கொஞ்சம் பல்ல காட்டிட்டுனா, என்னம்மா இத்தனை வருஷம் பல்ல பார்த்தே நான் சோர்ந்து போயிட்டேன், தயவுசெய்து போயிடுவார். சீரியஸாக சொல்கிறேன். தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து துதித்து பாடி ஜாலியாக இருக்கலாம். ஐ லவ் யூ சொல்லுமா 1000 வாட்டி சொல்லுங்கள் அவரை பார்த்து. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னா அவர் எத்தனை தடவை வாமா கண்ணே என் பொண்ணேன்னுவார். புருஷன்கிட்ட போய் சொல்லி பாருங்க, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. சில பேருக்கு ஐ லவ் யூ கூட சொல்ல வராது, இந்த சாரி சொல்லவும் வராது. இருக்கிறாங்களே இடிச்ச புளிங்க மாதிரி 2 பேரும் ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டா உடனே சாரி. இதில் ப்ரெஸ்டேஜ் எல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அடுத்த நிமிஷம் ஐ லவ் யூ. மனைவியை பார்த்து தாராளமாக வேறு எங்கேயும் போய் சொல்லிடாதீங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சொந்த புருஷனை பார்த்து சொல்லுங்கள். அது பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே எதுவும் வாயே திறக்காது. ஒன்றும் பிரச்சனையே என்னென்னா அங்கே வெளியே போய் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னா இங்கே எரியும். இன்றைக்கு கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு வாழ்வின் ஆதாரம் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நெருக்கத்தில் இருக்குது. இப்போ மோசே நிற்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபியர். செத்து போவனா, புருஷன் யாராவது வேறு யாராவது இருக்கிறாங்களா அவருக்கு? ஏங்க வாட்ஸ்அப்பை தோண்டி 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 இதை பார்த்து அதை பார்த்து நிறையா குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு த பேசிக் ட்ரஸ்ட் இஸ் நாட் தேர் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த பயங்கிறது இது ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஆண்டவரே, இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். அது ஒரு பயத்தின் ஆவி, பொல்லாங்கினால் வருகிற ஆவி. பயம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால இந்த பயத்தின் ஆவியை என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். இயேசு நாமத்தினால போயிடும். தேவனுடைய பலத்தின் ஆவியை எனக்குள் கட்டவிழ்க்கிறேன்.
நம்பிக்கையின் ஆவியை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கட்டவிழ்த்து ஜெபிங்க. வார்ஃபேர் அதான். ஹல்லேலூயா. கட்டணும், கட்டவிழ்க்கணும், ரெண்டும் இருக்கணும். அருமையான தெய்வ ஜனமே, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை போன்னு சொன்னோடனே இந்த பயப்படாதிருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே செய்ய வேண்டாம், நில்லுங்க. ஸ்டாண்டர்டாக நில்லுங்க, போல்டாக நில்லுங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களோ, தேவன் அந்தந்த காரியத்தில், ஒருவேளை உள்ளார ரகசிய பாவங்கள் நமக்கு இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்கள், சிந்தனையில் கரப்ஷன் இருக்கலாம், வெளியே பார்த்தா ஒரே ஸ்வர்ண சுந்தரி மாதிரி இருக்கலாம் நம்மளை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களை, உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற நினைவு, பொறாமை இருக்கா, போட்டி இருக்கா, எரிச்சல் இருக்கா, கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்கா, இன்னைக்கு அந்த இருதய சுத்தத்தை தேவன் அதிகமாய் அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இட் இஸ் பேசிக்கலி எ கேரக்டர் பில்டிங். மோசே க்ளீனாக சொல்கிறாரு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். Moses was sure of God's word because he stood in the presence of God. Hallelujah. நான் ஒன்று சொல்லட்டா, தேவ சமூகத்தில் நாம் நிற்பவர்களாய் இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை நாம் பழகுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஏதோ ஒரு மாதம் இந்த மீட்டிங்க்கு வந்தோம், அல்லேலூயா சொன்னோம், கை தட்டினோம், சர்ச்சைக்கு போனோம், பாட்டு பாடணுன்ற கதை இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். the devil makes us very busy with so many things. வேலையில் பிஸி ஆக்கிடுவான், எக்ஸ்ட்ரா ஓவர் டைமு, அல்லட்னா எதையாவது ஒன்றை கொண்டு வந்து மண்டையில் வச்சு அதை பற்றி கவலைப்படவே வச்சுருவான். ஊழியர் செய்யங்களுக்கு என்ன பெரிய டேஞ்சர்னால், ஊழியம் 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 ஊழியம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மெயின் லைன் போயிடும் திடீர்னு. இன்னைக்கு we need to have a solid time with God. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து நம்ம பழகணும். மனுஷனோட சொல்லன்னு பேசிட்டு இருந்தால் அது வேதனையை தான் வருஷிக்கும். ஆனால் கர்த்தரோடு நாம் பேசும் பொழுது, தேவனோடு நாம் பேசி பழகும் பொழுது, அவர் நமக்கு இன்பத்தை அள்ளி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னதான் வலி வேதனை அப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு பார்வை பார்த்து ஒரு லவ் லுக் விட்டு பாருங்களேன், அவரை எல்லாமே மாறிடும். இங்கே நீங்கள் ஒரு லுக்கு விட்டிங்கன்னா வீட்டுக்காரர் காலை பிடிப்பார், கையை பிடிப்பார் நினச்சாங்கன்னா ஒன்றும் பிடிக்க மாட்டார். இந்த லுக்கு, உலகத்தின் லுக்கெல்லாம் ஒன்றும் வராது. இட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஆனால் இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளார வரும் பொழுது, அது நம்முடைய வேதனைகளை மாற்றிவிடும், வலிகளை மாற்றும், கண்ணீரை மாற்றும், தனிமையை மாற்றும். இன்றைக்கி நான் தனியாக இருக்கனால பாவத்தில் விழுந்துட்டேன் போய். ஐ டெல் யூ சம்திங், சின் இஸ் அ சின். பாவம் பாவம். நினைவிலே நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை தீட்டுப்படுத்த நமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இன்றைக்கி கர்த்தர் நமக்குள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கு, நெருக்கத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஐ எம் சான்டிஃபையிங் யூ அட் எவ்ரி பாயிண்ட். ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லும் பொழுதும் உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி எனக்கென்று உங்களை நான் பிரித்து எடுத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கேட்கலாம் நம்மளை சுற்றி, யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ வண்டர்ஃபுல், எக்ஸ்ட்ரா பவுடர் போட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா. நான் ஒன்று சொல்லட்டேன், இது அழிந்து போகிற ஒரு சதை மாம்சம். There is no glory in this.
ஆனால் தேவ சாயலிலே நீங்களும் நானும் வளரும் பொழுது அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அவருடைய சாயல் நமக்கு வருது. பார்த்தீங்களா? நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை, பிளெயினாக போய் ஒரு ஸ்மைல் கொடுத்தாலே people will see Jesus in our lives. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வரட்டும். இன்றைக்கி கர்த்தர் அவர் எப்படி வேணாலும் பேசுவார், ஜாய்ஃபுல்லாக பேசுவார், காமெடி பண்ணுவார், பொட்டிச்சு இழுத்து சுழுக்கூடவும் செய்வார். He can really be wonderful in everything what he does. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குதுங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, கவலையீனமாக இல்லாதபடி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று. எதில் டைம் நிறைய செலவாகுதுன்னு பாருங்கள். we need to really be cautious. ஆண்டவருடைய வார்த்தையில், அவருடைய வல்லமையில், அவருடைய ப்ரெசன்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிசிப்ளின் பண்ணி நம்மளை அவரோடு கூட இணைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கை சமுத்திரம். உங்களுக்கு முன்னால் இப்போ எப்படி சினாரியோன்னா, முன்னால் சிவந்த சமுத்திரம், பின்னால் யார்? எகிப்தின் சேனை. இப்போ நம்மளுக்கும் சில காரியம் அப்படி தான் இருக்குது. முன்னால் போனனாலும் போக முடியல, பின்னால் போனனாலும் போக முடியல. நல்ல வசமாக எதிரையோ மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஐயோ, இந்த கடனை நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது ஆண்டவரே, இந்த ஆசாமியை நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த நெருக்கம் பார்த்திங்களா, முன்னாலேயும் அதுதான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி கரத்தை என் மேலே வைக்கிறாராம் 10 குறைக்கு. நீ ஏன் மேலே ஃப்ரீயாக இருக்கிறன்ட்டு நான் அவர் கரோனை மேலே பாருமா. அது ரொம்ப பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் அது. ஹல்லேலூயா. ஏன் இவைகளின் மத்தியில் அவரை மாத்திரம் நம்ம பார்க்கும்படிக்காய், பற்றி கொள்ளும்படிக்காய் ஒரு நெருக்கம் முன்னுக்கும் இருக்கும், பின்னுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை காணும்படிக்காய் தேவன் இதை நமக்கு அனுமதிக்கிறார். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் ஒரு வேளை நீங்கள் போயிட்டுருக்கலாம், உங்கள் வேலை நிமித்தமாய் உங்களுடைய ஹைக்கு சேலரி ஹைக்கோ, இல்லைன்னா ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், திருமண காரியம், ஏதோ ஒரு நெருக்கம் அப்படியே பயங்கரமாக உங்களை சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை போய் பார்த்து, என்னங்க கொஞ்சம் ஏதாவது காசு கொடுங்க, நான் இது செய்யணும், அது செய்யணும், கேட்கவே கேட்காதீங்க. ஆண்டரை பார்த்து நீங்கள் உட்காரும்போது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம்லாம் இதுதான். இன்றைக்கே எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும்னா எனக்கு தருவார் ஆண்டவர்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். தந்திருக்கிறாரு. இன்னும் அவர் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் ஆழமாய் காண கர்த்தர் கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். This is the time when you need to see the miracle of God. Hallelujah. தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் நமக்கு எப்படி நிற்கிறாருன்றத நம்ம கண்டு களி கூர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்ல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. வாட் அன் அத்தாரிட்டி மோசஸ் ஹஸ் ஹியர். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் கையை தூக்குங்க, ரைட் ஹேண்டை தூக்குங்க, என் கூட சொல்லுங்கள், கர்த்தர் என் இந்த கரத்திற்கு ஒரு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் அவரே செய்வாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு மரக்கிளையை காமிச்சார், அதை வெட்டுப்பா போடுப்பா, அந்த தண்ணீர் மதுரம், கசப்பான தண்ணீர் மதுரமாகணும் இஸ்தி கொடுக்கல ஆண்டவர். ஹல்லேலூயா. காண்பித்த உடனே மோசேக்கு வெளிப்பாடு இருந்தது. அதை எடுத்து வெட்டி அதை என்ன பண்ணார், தண்ணியில் போட்ட உடனே அது கசப்பு மதுரமாய் மாறிற்று. இன்றைக்கி ஆண்டவரே நீரே வெட்டும் ஆண்டவரே, நீரே போடும் ஆண்டவரே, நீரே மதுரமாக்கும் ஆண்டவரே, என் வாயில் வைத்து அதை குடிக்க செய்யும், நான் சந்தோஷமாய் குடிப்பேன். பட்டுன்னு விடுவார் வாயில். குழந்தையா இன்னும் நீ
as you grow in your spiritual life, you will know the authority of God given in your hands. Hallelujah. Hallelujah. What a great authority for Moses. இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்க வேண்டியதை கரத்தில் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை எடுத்துக்கப்பா, இதை வச்சு தானே நீ வந்த, நீ உன் கோலை கையில் எடு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. இன்றைக்கி அது மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட பேசினா, ஆண்டவரே சமுத்திரம் எவ்வளவு பெரிதாய் பறந்து கிடக்கிறது. ஆண்டவருக்கே டியூஷன் எடுத்துகிட்டு இருப்போம் நம்ம. அதை எப்படி என் சிறிய கரத்தினாலே நான் எப்படி ஓங்குவது, காண்பிப்பது? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மூளை இருக்குது பார்த்தீங்களா. யூனோ த சைல்ட் லைக் ஃபெய்த் ஒபேயிங் காட் பிரிங்ஸ் இன் அ மைட்டி ரிசல்ட் இன் அவர் லைஃப். சொன்னாரா கண்ணு மண்ணு தெரியாமல் செஞ்சிடணும். அப்பிலே இல்லாமல் செய்யும்போது ரியலாக கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் காண முடியும். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, சமுத்திரத்தை என்ன பண்ணாம், பிளந்து விடு. இது கூட சொல்லலை, நீ நீட்டுப்பா நான் பழக்கிறேன், இல்லை, நீ பிளந்து விடு. இன்றைக்கி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு? இன்றைக்கி எந்த நேரமும் யாராவது தலையில் கை வச்சு ப்ராஃபஸி சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஃபார் கைடன்ஸ். பட் ஆஸ் யூ க்ரோ இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட், இன் த வேர்ட் ஆஃப் காட், இன் த நாலேஜ் ஆஃப் காட், தேவ பிரசன்னத்தில், தேவ மகத்துவத்தில், தேவ வார்த்தையில் நீங்கள் வளர வளர வளர, கர்த்தாவே எனக்கு பெலனை தாரும், கர்த்தாவே எனக்கு அதை தாரும், ஆண்டவரே எனக்கு இதை தாரும். உனக்கு சாப்பாடு கொடுப்பேன்னா அதற்கேற்ற உழைப்பை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கேற்ற வழிகளை உனக்கு திறந்து நம்ம என்ன செய்யணும், விவசாயம் பண்ணணுமா, வேலை பார்க்கணுமா. சில பேருக்கு வேலை பார்க்கறதுக்கே சோம்பேறித்தனம். படுத்துக்கொண்டே எல்லாம் வரணும்னு நினச்சா வராது. வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைப்பாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உன் கரத்திற்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீட்ட வேண்டிய இடத்திலே, நீட்ட வேண்டிய காரியங்களிலே உன் கரத்தை நீ போல்டாக நீட்டும் போது யூ நீட் டு டிக்ளேர் வாட் த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு டு. அது எவ்வளோ பெரிய சமுத்திரமாக வேணால் இருக்கலாம், எப்படிப்பட்ட மலைகளாக இருக்கலாம். ஆண்டவர் உன் கரத்திலும் என் கரத்திலும் அதை பிளந்து விடும்படிக்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க. கர்த்தர் வருகிற நாட்களிலே உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசுங்க. புருஷன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குதா? திருமண காரியங்களில் பிரச்சனை இருக்குதா? எந்த நேரமே என் வீட்டுக்காரர் தூங்கின்னு இருக்கிறாரு, எந்த நேரமும் நான் தான் உழைக்கிறேன் சொல்லுங்க. கையை நீட்டி எல்லா பேயும் ஓடணும். இயேசு நாமத்தினால ஓடும். அத்தங்கத்தாலாம் இந்த இடத்துல வராது. ஒன்றும் வரட்டுறதை வரட்டணும். இன்றைக்கி நாம் மௌனமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த நன்மை நம்மை விட்டு போய் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The timing was so perfect. மோசே மட்டும் சந்தேகப்பட்டிருந்தாருன்னா எல்லாரும் மாட்டிருப்பாங்க எகிப்து சேனைகிட்ட. யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி ஏன் நாம் அநேக காரியங்களிலே சத்துருக்களால் பிடிபட்டு உத வாங்கி அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஏன்னா ஆண்டவர் சொன்னதை சரியான நேரத்திலே சரியானபடி செய்யாமல் இருக்கிறபடினாலே நாம் அநேக காரியங்களை மிஸ் அவுட் பண்ணுறதுனால வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. பட் டுடே த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு ஜஸ்ட் சிம்பிளி ஒபே த வேர்ட் ஆஃப் காட். அவர் சத்தத்தை கேட்க நம்மளை ஒப்ப கொடுக்கணுங்க. ஆண்டவரோட பேசி பழகுங்க. அவர் பேசுகிற காரியம் தெளிவாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல வேலை செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி ஊழியத்தை நீ செய்யணுன்றத the Lord will definitely speak unto you. பிசாசுகளை எப்படி ஓட்டணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இந்த ஓட்டுங்கப்பா ஓட்டுங்கப்பா அப்படின்னா அது ஓடாது.
ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஓட்டும் ஆண்டவரே, ஓட்டும் மன்னன். நம்மளை ஓட்டிடுவார். பிகாஸ் தி அத்தாரிட்டி இஸ் given to us. ஹல்லேலூயா. நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு வார்த்தை நமக்கு தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக வசனம் நமக்கு தெரிஞ்சாகணும். இன்றைக்கி வேதத்தை படிக்காமல் நம்ம நிறைய தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, அவர் என்ன அழகாக சொல்கிறார், நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஒரு ஆளின் நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவர் உன் குடும்பத்துக்குன்னு ஒன்று தெரிஞ்சு கொண்டிருக்கலாம். ஒரு லீடர்ஷிப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம், ஒரு செயல்பாட்டை கையில் கொடுத்துருக்கலாம், தலைமைத்துவத்தை கையில் கொடுத்துருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கரத்தை நீ நீட்டு, அதை பிளந்து விடு. பிரச்சனையை பார்த்து பயந்துடாதீங்க, நீ அதை பிளந்து விடு. டேக் அன் அத்தாரிட்டி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் சேஃபாக போவாங்க. 18 இப்படி நான் பார்வோனாலும், பின்னாலேயே பார்வோன் சேனை வரும், எல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். இனி நேரம் இல்லைங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலை எதுக்கு தெரியுமா? தேசமும் தேசங்களும் ஜனங்களும் ஜாதிகளும் இயேசுவின் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷம் பரவ வேண்டும். இதுக்கு தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா, சட்டிப்பானை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு என்னத்தை ட்ரெஸ்ஸை போடுறது, நம்ம இது பெரிய கவலையாக இருக்குது. இதுதான் இனி நேரம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எவ்ரி மூமெண்ட் இஸ் ஸோ ப்ரெஷியஸ் அண்ட் இஸ் வெரி நீடட் ஃபார் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அந்த அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உடனே தேவதூதன் விலகி பின்னால் போய் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பாருங்க. நெருக்கத்தின் மத்தியிலும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இன் ஆர் லைஃப். எதிரி நம்மளை தொட விடாதபடி கர்த்தர் ஒரு பெரிய மதிலாய் அவர் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக என்ன நடக்குது, முழுவதும் பாருங்க, அது எகிப்தியரின் சேனையை முழுவதும் விடாமல் எகிப்து சேனையை பின்னால் வச்சு கடைசியில் சமுத்திரத்துக்கு இதை தாண்டும் பொழுது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் 21 நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பாருங்க எப்படி அதை உண்டாக்கினார்னு, ஃபெய்த்தோட கையை நீட்டினார். தட் இஸ் அ காம்பினேஷன். நம்ம நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, கர்த்தரும் நானும் கர்த்தரும். கர்த்தருக்கு நம்ம இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இட்ஸ் பார்ட்னரிங். வி ஆர் கோ பார்ட்னர்ஸ். ஆண்டவருக்கு அது ரொம்ப தேவை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரு பாப்பா மஜாவாக நம்ம போய் வேலை பார்க்கலாம், நீ கையை நீட்டிட்டல்ல. த ஃபெய்த் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் நவ். ஹல்லேலூயா. என்ன ஆகுது, பயங்கரமாய் ஒரு கீழ்காற்றை வர பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காகவே ஒரு கீழ்காற்றை கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி வீச பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த சமுத்திரத்தை போல இருக்கிற அந்த காரியம், எதை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை கண்டு நீ தேங்கி கொண்டிருக்கிறாயோ, இதை நான் கடந்து போக முடியாது என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ, அதை முழுவதும் நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு செகண்டில் பண்ணலை, ஆண்டவரால் செய்ய முடியும். பட் he took time the whole night. முழுவதும் அந்த கீழ்காற்று வீசி அந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கம்பீரமாய் ஒரு பாதையே சமுத்திரத்தின் நடுவில் உண்டாயிடுச்சு.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனைகளின் மத்தியிலே உனக்கு வழி உண்டாகி கொண்டிருக்கிறது. உன்னுடைய எல்லா விதமான ஏமாற்றங்களின் மத்தியிலே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னுடைய எல்லா சுகஈனங்களின் மத்தியிலே கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிறியா, நான் செத்து போயிட போறேன், எனக்கு இதெல்லாம் முடியாது, உன்னை கொண்டு தான் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கும் பொழுது நீ மரித்தாலும் உன்னை உயிரோடு கொண்டு வந்து அவர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். லாசருவை அவர் உயிர்ப்பிக்க கூடும் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வச்சு நான் அந்த அற்புதத்தை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். ஏன் நம்ம கையை போக மாட்டேன்றோம்? செத்த பணத்தை பார்த்தா இது செத்த பணம் தான், ஐயோ இது போயிற கேஸ், நம்மளே டிக்ளேர் பண்ணிடுவோம். அவங்களுக்கு பயங்கரமான வியாதி இருக்குதுங்க, இன்னும் எத்தனை நாளும் தெரியல. அடித்து பார்த்தா அது எழுந்து உட்காந்துக்கிட்டு 10 வருஷம் ஜீவனோடு இருக்கும். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கரத்தினாலே நான் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன். The Lord wants you to understand one thing very clearly. There is a way amidst your confusions. பிள்ளைங்க திருமணமா, இன்னும் பிள்ளை பேர் கிடைக்கலையா, இன்னும் கஷ்டத்தோடு இருக்கீங்களா, தேவனுடைய வல்லமையானது உங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நினைக்காதீங்க, யாராவது ஜெபம் பண்ணி 2 ப்ராஃபஸி சொன்னால் தான் என் பிரச்சனை தீரும்னு தயவுசெய்து எந்த நேரத்தில் நினைக்காதீங்க. தலையை தடவை முடியெல்லாம் போயிடும். நான் சொல்கிறேன், உட்கார்ந்து ஜெபிங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே என்ன பூரணமாக நான் கொடுக்குறேன். நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ நான் இது அவங்க அந்த அல்லலிய கும்பல் மட்டும்தான் சரி, கிடையவே கிடையாதுங்க. விசுவாசிக்கிறவன் எவனும் ஹல்லேலூயா பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன சமுத்திரத்தை முன்னால் வச்சுட்டு உட்காந்துருக்கவே எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உனக்கு வர வேண்டிய இன்விடேஷனாக அப்ராடில் இருந்து சேலரி செட்டில்மெண்ட்டாக, வாட் இஸ் யோர் பொசிஷனிங், அப்படியே கரண்டு நெகட்டிவ் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? The Lord is able to break through every negativeness in your life. அடி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை மேலே பிசாசு எழுப்புறானோ அதை ஊடுருவி போகத்தக்கதாய், அதை பிளக்கத்தக்கதாய் தேவன் உனக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் ஜீவியத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, கர்த்தர் மகா பெரிய காரியங்களை அவர் தொடர்ந்து செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் மிகவும் வல்லமை வாய்ந்தது. நமக்காகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து என்றைக்கும் ஜீவனோடு நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். We praise you Lord. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை புகழ்ச்சி மேன்மை யாவற்றையும் எங்கள் இயேசுராஜா ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.